ஒரு அழகான காட்டில் நரி குடும்பம் ஒன்று சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சான். வழக்கம் போல் காட்டில் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கும்போது அது கண்ணுக்கு ஒரு வெள்ளரி தோட்டம் தென்பட்டுதான். வெள்ளரி தோட்டத்தை பார்த்த நரிக்கு ஒரே சந்தோஷம். என்னடா இது, நானும் இத்தனை நாளாக இந்த காட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், என்றைக்கும் தென்படாமல் இன்றைக்கி இந்த வெள்ளரி தோட்டம் என் கண்ணில் பட்டிருக்கு. ஆஹா, இன்றைக்கி ஒரு புடி தான் அப்படின்னு சொல்லி தலைக்கால் புரியாமல் அந்த வெள்ளரி தோட்டத்தில் நுழையிறதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்டு இருந்ததான். நான் இந்த தோட்டத்துக்குள்ளே நான் எப்படி போவேன்? தோட்டக்காரன் முள்வேலியை போட்டு வச்சுருக்கான், இப்படி நுழைஞ்சு நான் சாப்பிட்றது? இப்போ நம்ம உள்ளே போகும்போது ஒருவேளை தோட்டக்காரன் இருந்துட்டா என்ன பண்ணுறது? நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. நம்ம எண்ணெய் எல்லாம் அந்த வெள்ளரிக்காய் மேலேயே இருக்குது. பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமான்னு பார்த்தாலும் நம்ம எல்லாம் இந்த வெள்ளரிக்காய் மேலேயே தான் வந்து நிற்கிது. சரி, இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வெள்ளரிக்காவை சாப்பிடாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த நரி தன்னுடைய முயற்சியினால் அந்த முள்வேலிக்குள்ளே நுழையிறதுக்கு தன்னுடைய முகத்தை உள்ளே விட்டுச்சான். அதனுடைய உடல் சற்று பருமனாக இருந்ததுனால அந்த முள்வேலிகளில் அதனுடைய உடலை முழுவதுமாக உள்ளே இழுக்க முடியலையாம். அதே நேரத்தில் அந்த முள்வேலியில் இருந்த ஒரு கூர்மையான முள் உடைய மூக்கில் கீறி ரத்தம் பீறிட்டு வெளியே வர ஆரம்பிச்சதான். வலி தாங்க முடியாமல் தவிச்ச நரி அங்கேருந்து கிளம்ப முற்பட்டுச்சான். இருந்தாலும் அதனுடைய எண்ணெய் எல்லாம் வெள்ளரிக்காய் மேலே தான். வலி தாங்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போய் ஒரு மரத்துக்கடியில் சோகமாக படுத்திருந்ததான். இதெல்லாம் நமக்கு தேவையா? பேசாமல் வெள்ளரி தோட்டத்தை பார்த்தோமான்னு வீடு வந்து சேர்ந்துருக்கணும். இப்போ பாரு, மூக்கில் ரத்தம் கொட்டுறது தான் மிச்சம். ஆனால் வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் குண்டாக இருக்கிறதுனால தானே வெள்ளரி தோட்டத்துக்குள்ளே என்னால் நுழைய முடியல. பேசாமல் நான் ஒரு வாரம் பட்டினி கிடந்தா என் உடம்பு மெலிஞ்சு போயிடும். அப்புறம் நான் ஈஸியாக வெள்ளரி தோட்டத்துக்குள்ளே நனைஞ்சு அங்கே இருக்க காய்களை நான் சாப்பிட்ருவேன். இப்படி யோசித்த நரி அன்னையிலேருந்து ஒரு வாரம் சாப்பிடாமல் பட்னி இருக்க ஆரம்பிச்சதான். பட்னி இருந்ததுனால அதனுடைய உடல் எலும்பும் தோலுமாக மாற ஆரம்பிச்சது. அதனோட பலனாக வெள்ளரி தோட்டத்துக்குள்ளே ஈஸியாக வந்துருச்சு அந்த நரி. வெள்ளரி தோட்டத்துக்குள்ளே வந்த அந்த நரிக்கு இருக்கிற வெள்ளரி காய்களை பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷம். கடவுளே, இத்தனை நாளாக நான் பட்னி கிடந்ததுக்கு இன்றைக்கி தான் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற எல்லா வெள்ளரிக்காய்களும் நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வெள்ளரிக்காய்களெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதான் அந்த நரி. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்ததான். டெய்லி எழுந்திரிச்சு அந்த வெள்ளரிக்காய்களை சாப்பிட்றதும் அங்கேயே படுத்து தூங்குறதுமா தன்னோட பொழுதை கழிச்சிட்டு இருந்தது அந்த நரி. திடீர்னு ஒரு நாள் அந்த நரிக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஞாபகம் வந்ததான். ஐயோ, நம்ம இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நம்மளுடைய குடும்பத்தை மறந்துட்டோமே. சரி, இன்னைக்கு வெளியே போய் இந்த தோட்டத்தை பற்றி சொல்லி அவங்களே இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு முடிவு பண்ணிச்சான். அங்கேருந்து தட்டு தடுமாறி எழுந்திரிச்சு வந்த நரிக்கு அப்போ தான் புத்தியே வந்திருக்கு. ஐயையோ, நம்ம உள்ளே வரும்போது ஒல்லியாக இருந்தோம், ஈஸியாக உள்ளே வந்துட்டோம். இப்போ இத்தனை நாள் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டதில் நம்ம உடம்பு அதிகமாக குண்டாயிடுச்சு. இப்போ இந்த வேலையை தாண்டி நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? இப்போ என்ன பண்ணுறதுனே புரியலையே. இப்படி பேசிகிட்டு இருந்த நரிக்கு தூரமாக காவல்காரன் கையில் கம்போட வர்றதை பார்த்தோன்னே பயம் அதிகமாகிடுச்சான். கடவுளே, தயவு செஞ்சு இந்த காவல்காரங்கிட்ட இருந்து என்னை காப்பாது. இவன் மட்டும் என்னை பார்த்துட்டான்னா அடித்து வெளுத்துடுவான். ஆனால் எனக்கு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. நான் எப்படி பட்னி இருந்து ஒல்லியானேனோ அதான் வழின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் அமைதியாக பட்னி இருக்க ஆரம்பிச்சதான். ஆசைப்பட்டு ஒரு வெள்ளரிக்காவை சாப்பிட வந்தேன். அளவோடு சாப்பிட்டு இருந்தால் எனக்கு இந்த கதி வந்திருக்குமா? தெரியாமையா பெரியவங்க சொன்னாங்க, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு. அளவோடு சாப்பிட்ருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே வராது. இப்போ புலம்பி என்ன பண்ணுறது? இந்த புத்தி முன்னாடியே இருந்திருக்கணும்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே அந்த இடத்துல இருந்துச்சான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.